உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் ஞான்ராஜ். கடந்த வாரம் நான் தென்மலை, கேரளா இருக்கிற தென்மலைக்கு ஒரு மெடிசின் விஷயமாக அங்கே போயிருந்தேன். அங்கே போகும்போது அந்த ஆரியங்காவ், நியூ ஆரியங்காவ், கடலார் உருட்டி, அப்படி அந்த ஓரத்துலேயே, ரோட்டு ஓரத்துலேயே ஒரு ஆறு போயிட்டே இருந்தது. இந்த ஆறு எங்கடா உற்பத்தி பண்ணுறதுன்னா, நம்ம மேற்குத்தொடர்ச்சி மலை, நம்ம பார்டரில் உற்பத்தி ஆகிற தண்ணி அது வீணாக அரபிக்கடலுக்கு போகுது. அப்போ யோசித்தேன், ஏன் இது கிழக்க நம்ம பள்ளத்தில் இருக்கமே, அந்த புளியரை, செங்கோட்டை இதுகளை திருப்பி விட்டுருக்கலாமே அப்படின்னா அங்கேயும் தண்ணி வரல. சரி, ரயில்வே அந்த குகைக்குள்ளே ஓடி போகும்போது தண்ணி, அந்த தண்ணியாவது கசிய தண்ணியாவது அந்த வாய்க்காலில் கிழக்கதிக்க போகும்னு நினச்சா அதுவும் வரல. இந்த கேரளக்காரங்க எவ்வளோ சதி பண்ணுறாங்க தெரியுமா? அந்த குகைக்குள்ளே உற்பத்தி ஆகிற அந்த கசிவு தண்ணியை கூட மேற்க தான் திருப்பி விட்டுருக்கான். அது விழுந்து பள்ளத்தை நோக்கி கேரளா கீழே போய் அந்த ஆற்றுக்கு போகுது. அப்படி எவ்வளோ வன்மை தெரியுமா? நம்ம இடத்துல, நம்ம பார்டரில் இருக்கிற தண்ணியை அவன் எவ்வளோ நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை அப்படியே மேற்க போய் அது அரபிக்கடலில் வீணாக கலக்குது. அடுத்து சிவேரிக்கு மேற்க செண்பகவல்லி, வற்றாத ஜீவ நதி, அங்கே தான் உற்பத்தி ஆகுது தண்ணி. அந்த தண்ணி பாருங்கள், சில நாட்கள் அது உடஞ்சி கிழக்கு நோக்கி வர்ற தண்ணியை அது மேற்க போயிடுச்சு. அது உடஞ்சி பம்பை வழியாக கடலுக்கு தான் போகுது. அடுத்து இங்கே தேவியார், ராஜபாளையத்துக்கு மேற்க சேத்தூர், தேவதானம், ராஜபாளையத்துக்கு மேற்க ஒரு ஆறு ஓடுது. ஐயனார் கோயிலில் ஒரு ஆறு மேலேருந்து உற்பத்தி ஆகிற தண்ணி வருது. முன்னாடி அந்த தண்ணி அது வந்துக்கிட்டே இருந்தது. கேரளாவில் இருக்க கசிவு தண்ணியெல்லாம் விழுந்துக்கிட்டே இருந்தது தண்ணி. இப்போ துப்புற தண்ணி இல்லை. என்ன காரணம்? அவங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியவே அவன் மேற்க வெட்டி விட்டுட்டான். நம்ம நாட்டில் இருக்க கடந்த 5 வருஷம் துரைமுருகன், வீணாக போன துரைமுருகன், வயசான ஒரு சாபக்கேடான துரைமுருகன், நீர்ப்பாய்ச்சின ஒரு நீர்வள